பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். தமிழக வெற்றிக் கழகம் கோவை குனியமுத்தூர் வடக்கு பகுதியின் சார்பாக மத நல்லிணக்க இப்தார் நிகழ்வு தளபதியின் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளரின் வழிகாட்டுதலோடு புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜே தர்மன் அவர்களின் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. தளபதியின் மன்றத்தில் இருந்து தொடங்கி அது மக்கள் இயக்கமாக உயர்ந்து இப்போது தமிழக வெற்றிக் கழகம் வரை இந்த இப்தார் நிகழ்வு அன்றிலிருந்து இன்று வரை சுமார் 15 ஆண்டுகளாக இந்த இப்தார் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் நோன்பு வைக்க ஏற்பாடு தனித்தனியாக செய்யப்பட்டுள்ளது. மேலே இருக்கக்கூடிய நமது கழக தோழர்கள் வரக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் அனைவரையும் சிறப்பான முறையில் அவர்களை கவனித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தளபதிக்காகவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்காகவும் எங்களுக்கு எல்லா வகையிலும் அள்ளி கொடுத்திடும் வள்ளலாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய JPMS கிவிண்டன் சார் அவர்களுக்கும் எப்போதும் எங்களுக்கு துணையாய் நிற்கின்ற அருட்செல்வர் அண்ணன் குப்புராஜ் அவர்களுக்கும் இந்நிகழ்விற்கு வந்த மாவட்ட கழக செயலாளருக்கும் இணை செயலாளருக்கும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருக்கும் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளருக்கும் மாவட்ட மகளிர் அணியினருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற அயராது பாடுபட்ட குனியமுத்தூர் வடக்கு பகுதி கழக பொறுப்பாளர்களுக்கும் பகுதி இளைஞர் அணியினருக்கும் பகுதி மகளிர் அணியினருக்கும் 87, 89, 90வது வார்டு பொறுப்பாளர்களுக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் வடக்கு பகுதியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வில் வந்திருந்த அனைவருக்கும் நோன்பு திறக்க ஜூஸ் ஃப்ரூட்ஸ் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டு அனைவருக்கும் பிரியாணி கிட் வழங்கப்பட்டது. இறுதியில் 2026 தமிழக வெற்றிக் கழகம் வெல்லட்டும், இனி தளபதிதான் எங்கள் தலைவன் என்று இந்த நாடே உரக்கச் சொல்லட்டும் என்ற முழக்கத்தோடு இந்நிகழ்ச்சி இனிதாக நிறைவு பெற்றது. இறுதியில் பகுதி கழக செயற்குழு உறுப்பினர் அப்பாஸ் அவர்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி உரையாற்றினார். நீண்ட நாட்களாக ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல்
இந்த தமிழகம் திக்கி திணறி தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆனால் 1-2 நாட்களுக்கு முன்னால் அந்த கேள்விக்குண்டான விடையை இந்த தமிழகம் இணையதளத்தின் மூலமாக அறிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு காணப்படுகிறது. தமிழக மக்கள் 2026 யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? சில நாட்களுக்கு முன்னால் லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பிலே தெளிவாக இருக்கிறது. கூட்டணியில் பலத்தால் மட்டுமே நாம் வந்து விடுவோம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய சில பகல் கனவு கட்சிகளுக்கு சம்மட்டி அடி கொடுப்பதை போல் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கிட்டத்தட்ட 19.20 விழுக்காடு தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களை உள்ளடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. 2026 ஆளப்போகிறது என்கிற கருத்து கணிப்பு வெளியாகிருக்கிறது. 60 ஆண்டுகளான அந்த பழம்பெருமை வாய்ந்த அரசியல் கட்சிகளுக்கு முன்னால் பிறந்து 3 வயதான குழந்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய போராட்ட குணத்தையும் தளபதியினுடைய ஆட்சியினுடைய அற்புதத்தையும் எதிர்கொள்ள முடியாமல் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நம்முடைய அரசியல் எதிரி கட்சிகள். மிகப்பெரிய ஆளுமை என்னவென்றால் 2026 தமிழக வெற்றி கழகம் வெல்லட்டும், இனி தளபதிதான் எங்கள் தலைவன் என்று இந்த நாடு உறக்க சொல்லட்டும் என்கிற ஒரு உன்னத கருத்தோடு அதனால் தான் சொல்லுகிறோம், தொட்டுவிடும் தூரத்தில் தான் நமது வெற்றி இருக்கிறது. தொட்டுவிடும் தூரத்தில் தான் நமது வெற்றி இருக்கிறது. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அரசியல் பழகு என்கிறார் புரட்சியாளன் சேகவேரா. நீ விரும்பி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தத்துவத்தை அடிக்கோவிட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கிற தத்துவத்தை உயர்த்தி பிடித்த ஒப்பற்ற தலைவர் தளபதியுடைய ஆட்சி 2026 இந்த தமிழகத்தில் மலரப் போகிறது. நாம் எல்லாம் குறிப்பாக பெண்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் எந்தவித பயமும் இல்லாமல் தலையில் கொண்டு நடக்க போகிறோம். 2026 வெற்றியாக சூடுவோம், வெற்றி பேரையில் பங்கெடுப்போம். இந்த இவ்வாறு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் இவ்விழாவிற்காக அன்பாடுபட்டு விழாவினுடைய ஏற்பாடு செய்த பகுதி கழக தோழர்களுக்கும் எங்களுக்கு பொருளாதார உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் தளபதியின் சார்பாகவும் பொதுச் செயலாளர்களின் சார்பாகவும் கோயிலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் புளியமுத்தூர் வடக்கு பகுதியின் சார்பாகவும் நெஞ்சால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை பிறக்கப் போவது நம்முடைய ஆண்டு, நாளை ஆளப்போவது நம்முடைய தளபதியின் ஆட்சி. வாழ்க தளபதி, வெல்லட்டும் தமிழக வெற்றி கழகம். ஒரு குடும்பமாக நாங்கள் எல்லாம் ஏந்தி இந்த செய்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் இப்படி ஒட்டுக்காக வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டு நமக்கு எல்லோரும் ஒன்று ஒரு குடும்பம் மாதிரி பண்ணுறது வந்து இது வருடம் நடந்து 12 வருஷமாக ஏதோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. 15 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. இது சாதாரணமாலாம் கிடையாது. இது சாதாரணமாக நடக்கவே முடியாது. அவங்கெல்லாம் செய்வாங்க, அரசியலுக்காக ஓட்டுக்காக என்ன வேணாலும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் உணர்வோட தளபதி ரசிகர்கள் இருந்து தளபதி இயக்க பொறுப்பாளர்கள் சொன்ன உண்மையான விஷயம் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். தேர்தல் டேட் அறிவிச்சாச்சு, நிறையா டைம் சொல்லியிருக்கேன். சொல்லி எலெக்ஷனே வந்தாச்சு. எல்லாம் ரெடி ஆகிக்கங்க. இனி இருக்க போகிறது ஒரு 34 நாள் தான். 34 நாள் தளபதிக்காக எல்லாரும் உழைங்கிறது தான் என்னோடய அன்பான வேண்டுகோள். 2026 முதல்வர் தளபதி தான்ங்கிறது இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த புளியமுத்தூர் பகுதிக்கான தோழர்களுக்கும் இதுக்கு உதவிய அனைவருக்கும் மற்றும் நம்ம மாவட்ட நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தளபதி சார்பாகவும் மாநில கழக பொதுச்செயலர் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்த குடிமுத்தூர் பகுதியில் எப்போ வந்தாலும் எந்த நேரமும் உதவி கொடுத்துட்ருக்கிற நம்ம குப்புராஜ் அண்ணா அவருக்கு இந்த நேரத்தில் அவங்க எல்லா சார்பாகவும் ஒரு கைத்தட்டணும். என்னோட வாழ்க்கை தளபதி வந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ நேரில் சென்றடைகிறது தான் என்னோட நோக்கமே உடைய. மக்கள் தெரிஞ்சுக்கிறது எந்த ஒரு தளபதிக்கு உங்கள் ஓட்டு தான். வர 26 தளபதிக்கு நீங்கள் கொடுக்குற முதல் வெற்றியே ஓட்டு தான். அந்த ஓட்டு வந்து நீங்கள் கொடுக்க ரொம்ப குடிச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்ததுக்கப்புறம்
காசு அண்டா குண்டா எல்லாம் எங்கெங்கெல்லாம் பறக்குது. என்ன காரணம்? இந்த 5 வருஷம் என்ன பண்ணாங்க டிஎம் ஆட்சியில்? ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்களா? சொல்லு பார்க்கலாம். என்ன கொடுத்தாங்க? இப்போ இந்த 1 மாசமா கோடை வெயிலுக்கு 5000 ரூபா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டா வருது. காலையில் 5 மணிக்கு இது வருது, அது வருங்கிறாங்க. என்ன காரணம்? தளபதி வந்துட்டு இவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு செய்யணும்னு கேட்டால் இப்போ அண்டா கொடுக்குறது, குண்டா கொடுக்குறது, பெண்களுக்கு அது செய்யறது. டிஎம்பி வந்து ஒன்றும் சேருங்க. எல்லாம் இந்த 4 வருஷம் என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 4 வருஷம் என்ன செஞ்சாங்க? எத்தனையோ கோடை வெயில் வந்துருக்குது, என்னென்னமோ வந்திருக்கு. என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. இப்போ செய்கிற என்ன காரணம்? பயம். எங்க ஆட்சி மாறி தளபதி மக்களாட்சி கொண்டு வந்து நாளைக்கு நம்மளாம் இல்லாமல் ஆக்கிடுவாங்களோ அந்த பயத்தில் தான் மக்களை வச்சுருந்தாங்க. என்ன காரணம்னா மக்கள் அரசியல் கொண்டு வந்தால் அவங்க கௌரவமாகிடுவாங்க, சிந்திச்சிருவாங்க. அதனால் அவங்க கொண்டு வரக்கூடாதுங்கிற நம்பிக்கையில் அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் தளபதி நம்மளால் நுழைக்க வச்சுட்டாரு, விழுப்புணர்வு கொண்டு வந்துட்டாரு. நீங்கள்லாம் ஓட்டு போட்டால் பத்தாது, ஒவ்வொரு வார்டுலையும் கவுன்சிலர் உருவாகணும், எம்எல்ஏ உருவாகணும், மக்களுக்கு நேரடியாக ஏதாவது செய்யணுங்கிறது தளபதி கொண்டு நம்ம விழுப்புணர்வு கொண்டு வந்தார். இத்தனை வருஷமா மக்களாட்சி நம்ம தூங்க வச்சுட்டாங்க, பயப்படுத்தி தூங்க வச்சாங்க. தளபதி நம்மளால முடிக்க வச்சிருக்காரு. நைட்டு பார்க்காம முடியுங்க, தெருவுக்கு தெருக்கு மக்களுக்கு தேவையான செய்யுங்கன்னு சொன்னாரு. அதைத்தான் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இது மட்டுமல்ல, தளபதி ஆட்சி வந்தால் ஒவ்வொரு தெருவுக்கும் என்னென்ன நடக்குங்கிறத அது கண்டிப்பாக நாங்கள் வந்து நேரடியாக செஞ்சு தருவோம். எங்கள் வார்டு கவுன்சிலரும் சரி, எம்எல்ஏக்கும் சரி சிறப்பாக செஞ்சு தருவாங்க. தளபதிக்கு நீங்களாம் ஓட்டு போட்டு மிகப்பெரிய வெற்றி தரணும், மக்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். இதுக்கு இந்த விசில் சின்னம் வந்து எல்லாருமே வந்து சாப்பா விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. விசில் சின்னம் உண்மையாலுமே தூங்குற எழுப்புறதுக்கு விசில் சின்னம் விழிப்புணர்வு இருக்கிறதுக்குங்க. தூங்குறவங்க வந்து இப்போ கட்டினா பயந்துருவான். விசிலுங்கன்னா உஷாராய்க்குவான். விசில் சவுண்ட் கேட்குது உஷாராய்க்குவான், கட்டினா பயந்துருவான். அந்த பயம் வரக்கூடாது. விசில் சொன்னோம். அந்த விசில் ஊதுனா 1 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த சவுண்டு கேட்கணும். அது விழிப்புணர்வாக நம்ம இருக்கணுங்கிறதுக்காக விசில் சின்னம். அந்த விசில் சின்னத்தை மறக்காம நம்ம எல்லாருமே சேர்ந்து வெற்றி அடைய வைக்கணும். பெரியவங்க நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லி ஓட்டு போட வைக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன், பணம் தராங்க, அது தராங்க, இது தராங்க பார்க்காதீங்க. உங்களை மறுபடியும் கொண்டு போய் இப்போ கேஸுக்கு கட்டுப்பாடு பிடிச்சி அதிகமாக காசு கொடுத்தாங்க கேஸுன்னு அதை யோசிங்க. நீங்கள் 5000 வாங்கினீங்கன்னா 10,000 மாதம் உங்களுக்கு பிடிச்சிருவான். கேஸ் அதில் ஏறிச்சு, கரண்ட் பில் இதில் ஏறிச்சு. இப்போ டீ 5 ரூபா ஏற்றிட்டான், இப்படி ஏற்றிட்டான், எல்லாத்தையும் ஏற்றும் போது உங்களுக்கு தெரியாது எப்படியோ பண்ணிட்டு அமௌண்ட்டு. கடைசியில் நாம வந்து அந்த 5000 வாங்கி 10,000 ரூபாய் கையில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு வரதான் எல்லாம் எதுவும் பண்ணுறாங்க. அதனால விழிப்புணர்வோடு இருந்து 26ல் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய சவுக்கடி எதிர்நடிக்கிற யாருக்குமே பயம் வரணும். தமிழக வெற்றி கழகத்தோட மோதுனா நாளைக்கு நம்ம மேலே வர முடியாதுன்னு பயத்தை கொண்டு வரணும். அதை கொண்டு வரணும்னா வீட்டில் இருக்கிற நீங்கள்லாம் தமிழக வெற்றி கழகம் ஓட்டு போட்டு ஏங்க உங்கள் வார்டில் உங்கள் ரகுமானி கவுன்சிலாக இருக்குங்க, ஏன் உழைப்பாளிங்க என்ன பணக்காரே டிஎம் காட்சியே அல்வா எடிங்க அல்வா ரகுமான கவுன்சிலாக இருக்கு. ஓடி ஓடி வருவாங்க. இவங்கெல்லாம் ஓடி ஓடி வேலை செய்ய நாங்களாம் உள்ள வரோம். எங்களை வெளியே கொண்டு வராமல் இருக்க சுத்திமன்ற வேலை செய்கிறாங்க. ஆனால் நான் கண்டிப்பாக எங்களை நம்ம வேலைக்கு நீங்கள்லாம் ஓட்டு போட்டு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக சொல்கிறோம், தமிழகத்தில் 26 அந்த எதிர்காலத்துக்காக நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக அமையும். அந்த எதிர்காலத்துக்கு 100% கேரண்டி நாங்கள் தருவோம். நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் விசேஷம்னா உங்களுக்கு எப்பவும் ஓடுவோம். அதை நீங்கள் மனசில் வச்சு 26 ஓட்டு போடுங்க. தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரையும் அதை அது இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் போடுற மைவரில் மட்டும்தாங்க இருக்குது. நீங்கள் முகத்தை பார்க்காதீங்க, தளபதியை பாருங்க. எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க, கண்டிப்பாக அவங்க நமக்கு செஞ்சு தருவாங்க. அதை நீங்கள் பாருங்க. சும்மா அவரை அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஓட்டை மாற்றுங்க. ஓட்டை மாற்றினா மக்கள் முடிச்சுட்டாங்கிற சிந்தனை கொடுங்க. சிந்தனை கொடுத்தாலே பயம் வந்துடும். நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நினைச்சாலே பயம் வந்துடும். எப்போ வந்துருச்சு, இன்னும் நீங்கள் வர வைங்க. அதை வர வைக்கிறதுக்கான வேலை செய்யுங்க. சும்மா அவன் ஆட்சியாக அவங்க போய் பிஎம் வந்துட்டு அவன் நினைக்கவே நினைக்காது. நீங்கள் உங்கள் விரலில் வைக்கிற மைய தான் அந்த மையம் ஒரு எம்எல்ஏ வாக்கலாம் ரஹ்மான். நாளைக்கு அவர் உங்களுக்கு எல்லாம் செய்வார். சும்மா அவர் கைகாப்படு செய்ய மாட்டார், மக்களோட பணத்தை எடுத்து எல்லாம் செய்வார். ஆனால் அவங்க செய்கிறோம் காட்டுவாங்க. அதெல்லாம் தலைமையில் வெற்றிக்காலம் கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக நிற்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் வந்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. காசு பணம் வருதுங்கிறது 2வதுங்க. நம்மளை ஏமாத்திடுவானுங்க. அதை ஓப்பனாக சொல்கிறேன், உழைக்கிற காசுக்கு 3 மடங்கு வசூல் பண்ணிடுவானுங்க. கண்டிப்பாக அது வேணும்னா 100% 100% சிந்திங்க, சிந்திச்சு செயல்படுங்க. 26ல் தமிழக வெற்றி காலத்தை ஜெயிக்க வேண்டும். அதுதான் எங்களோட வெற்றிக்கு உறுதிப்படியாக இருக்கு. இந்த நேரத்தில் ஒன்று நான் சொல்லிக்கிறேன். தளபதி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ, யாரை வேட்பாளர் இருக்கிறாரோ, நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருந்து யார் வேட்பாளராக இருந்தாலும் அவர் தளபதியாக நினச்சி நீங்கள் எல்லாரும் வேலை செய்யணுங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்குறேன்.
அறிவித்து அவரோட வேட்பாளர் யார் சொன்னாலும் அவருக்கு விளக்கணுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன்.